மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னம்னா, ஏற்கனவே எஸ்ஐஆர் நடந்து முடிஞ்சு அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா 58 லட்சம் பேரை வந்துட்டு பட்டியல இருந்து நீக்கிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மறுபடியும் 70 லட்சம் பேருக்கு நீங்க கொடுத்த விவரங்கள் வந்துட்டு லாஜிக்கலா ஒத்து போல, தர்க்க ரீதியா ஒத்து போல, ஒரு எழுத்து பிழை இருந்ததுனாலும் கூட அதுக்காக வந்துட்டு செல்லாததாக்க வேண்டியது, அதுக்காக ஒரு நோட்டீஸ் கொடுக்க வேண்டியது. இந்த 70 லட்சம் பேர்ல எவ்வளவு பேர் எலிஜிபிள் வாக்காளர்கள் மீண்டும் உள்ள வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரே ஒரு தாய் தகப்படுக்கு மட்டும் 200 பேர் குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட எஸ்ஐஆர்ல பதிவாயிருக்கு. அது ஒரே முகவரியில 200 பேர் சேர்த்திருக்கிறான். 200 பேருக்கு ஒரே தாய் தந்தையர் அப்படின்னா யாரு சேர்த்தவன் அப்படின்னு பாருங்க. பிஜேபி காரன், RSS காரன். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தொடர்களே. ருச செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையின் மூலம் வாக்காளர் பட்டியல் தூய்மைப்படுத்தப்படுகிறது என்று பலமுறை சொல்லிவிட்டார் இந்திய தலைமை தேர்தல் அதிகாரி ஞானேஷ்குமார். தூய்மைப்படுத்துதல் அப்படின்னா போலி வாக்காளர்கள் இடம்பெற்றிருந்தாங்கன்னா அவங்கள எடுத்துருவாங்க. இல்லை அவங்க சொல்ற மாதிரி இதுவரை கண்டுபிடிக்கப்படாத வெளிநாட்டவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தூக்கிடுவாங்க. இடம்பெயர்ந்தவங்க இருந்தாங்கன்னா அந்த அந்த அட்ரஸ்ல அவங்க இல்லை அப்படின்னோம்னா அவங்களுடைய பேர் நீக்கப்படும். இப்படிதானே. ஆனா மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னோம்னா, ஏற்கனவே எஸ்ஐஆர் நடந்து முடிஞ்சு அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா 58 லட்சம் பேரை வந்துட்டு பட்டியல இருந்து நீக்கிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்துட்டு விடுபட்டார்களோ அவர்களை எல்லாம் வந்துட்டு சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறையும் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்குது இந்திய உச்ச நீதிமன்றம். மம்தா பானர்ஜி நேரடியாக நீதிமன்றத்தில் நின்று போராடின கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மறுபடியும் 70 லட்சம் பேருக்கு நீங்க கொடுத்த விவரங்கள் வந்துட்டு லாஜிக்கலா ஒத்து போல, தர்க்க ரீதியா ஒத்து போல, அதாவது அப்போ சின்ன ஒரு எழுத்து, அதான் அந்த சுட்டி காட்டது, ஒரு எழுத்து பிழை இருந்ததுனாலும் கூட அதுக்காக வந்துட்டு செல்லாததாக்க வேண்டியது, அதுக்காக ஒரு நோட்டீஸ் கொடுக்க வேண்டியது. 70 லட்சம் பேர் ஏற்கனவே நீக்கப்பட்டவங்க வந்துட்டு 58 லட்சம், இப்ப நோட்டீஸ் கொடுக்கப்பட்டவங்க 70 லட்சம் பேர். இந்த 70 லட்சம் பேர்ல எவ்வளவு பேர் எலிஜிபிள் வாக்காளர்கள் மீண்டும் உள்ள வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? படு மோசமான ஒரு வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது என்பதற்கு இது ஒரு பெரும் அத்தாட்சி. இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் 2002 to 2005 போது இருந்தவன் இன்னைக்கு அவனுடைய பேரு அதுல வந்துட்டு அவன் எழுதுற முறை மாறும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்ப ஐயநாதன் எழுதிட்டாங்க, ஏன்னா அவங்கள ஃபில்அப் பண்ணிக்கிட்டது. நான் இப்ப ஐயநாதன் ஆன்னு போட்டேன். உடனே அவங்க என்ன பண்ணாங்க, இந்த வாக்காளர் பட்டியல் நம்மளுடைய அந்த என்ரோல்மெண்ட் அதிகாரி என்ன சொன்னாங்க, அதை அழிச்சுட்டு பழைய படி அந்த பேரை சேர்த்தா இது பண்ணியிருக்காங்க, ஐயநாதன் அப்படின்ட்டு. இப்போ ஆங்கிலத்தில் வரும்போது என்ன ஆகும், AAYANATHAN, அது அப்படியே தான் இருக்கும். அப்போ ஏதாவது ஒரு மொழியில இன்னார் தான் அப்படின்னு சொல்றதுக்கு ஆதார் கார்டை வச்சு அடையாளப்படுத்துறோம், தேர்தல் அடையாள அட்டையை வச்சு அடையாளப்படுத்துறோம். இது ரெண்டுத்துலயுமே நம்மளுடைய முகத்தினுடைய படம் இருக்கு. ஆனா அதெல்லாம் வச்சுக்கிட்டும் கூட லாஜிக்கலி பொருந்தலை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நீ எதையாவது விளக்கம் கொடுத்து சேர்க்க முயற்சி செய் அப்படின்னு சொல்றதுன்னா இது நீக்கிறதுக்கான நடவடிக்கையா, சேர்க்கறதுக்கான நடவடிக்கையா? கண்ணு முன்னாடி நிக்கிறான் வாக்காளர், ஆனா நீ அவனை இல்லைன்ற. எப்படி இருக்குது பாருங்க அந்த நடவடிக்கை. சரி, இந்த சேர்க்கப்பட்ட கணக்குக்கு வருவோம். இது நீக்கப்பட்ட கதை. ஒரே ஒரு தாய் தகப்படுக்கு மட்டும் 200 பேர் குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட எஸ்ஐஆர்ல பதிவாயிருக்குது. அது ஒரே முகவரியில் 200 பேர் சேர்த்திருக்கிறான். 200 பேருக்கு ஒரே தாய் தந்தையர் அப்படின்னா யாரு சேர்த்தவன் அப்படின்னு பாருங்க. பிஜேபி காரன், RSS காரன், பண்ணா பிரமுக்ஸ், அவன் எழுதி விட்டு சேர்த்துட்டான். அதை ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ணல தேர்தல் ஆணையம். கவனிங்க அது. அதுதான் மேற்கவங்க அரசின் சார்பாக அங்க நேர்நின்ற வாதிடுகின்ற வழக்கறிஞர் ஷியாம் திவான் சுட்டி காட்டுறாரு. இது டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க்.
மூழ்கிய பனிப்பாறையினுடைய முகடு இது, இது இன்னும் எவ்வளவோ இருக்குது அப்படின்றாரு. 8505 அபிஷியல்ஸ் வச்சுக்கிட்டு மறுபடியும் எல்லாத்தையும் ஆராய்வோம், மறுபடியும் எக்ஸ்டெண்டட் டு 14th இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்திருக்குது. எக்ஸ்டென்ஷன் கொடுக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் இதெல்லாம் எப்படி நீ கண்டுபிடிச்சு என்ன அடிப்படையில் சொல்ற, எப்படி வந்துட்டு அவங்கள வந்துட்டு இந்த மக்களை வந்துட்டு நீ ட்ரீட் பண்ற அப்படின்றத பத்தி கேள்வியே கேட்க மாட்டேங்குது. 3 நீதிபதிகள், தலைமை நீதிபதி, அதுக்கப்புறம் அந்த 3 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னம்னா அஞ்சாரியா, இப்ப இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி பிளஸ் ஜோய்மாலியா பக்சி, 3 பேர் கேள்வியே கேட்க மாட்டேங்கிறாங்க. எக்ஸ்டென்ஷன் கொடுங்க. அதாவது இந்த மக்களுக்காக அவங்க காட்டுற லீனியன்ஸ் என்னன்னா அந்த எக்ஸ்டென்ஷன் கொடுத்துறது, அவ்வளவுதான். அவங்க எழுப்புற கேள்வி என்ன, அது சரியானதானா சொல்லுங்க பார்ப்போம். நான் போயிட்டு என்னோட பேரோட எங்க அப்பா பேரையும் சேர்த்து சொல்றேன் அந்த ஆதார் கார்டுக்கு. அவன் என்ன பண்ணான், எங்க அப்பாரோட பேரை விட்டுட்டு ஐயநாதன் கே அப்படின்னு அவனே போட்டுக்கிட்டான். யாரு? இந்த பதிவு செய்யக்கூடிய ஆதார் பதிவு செய்யக்கூடிய அந்த முட்டாப்பைய. அப்ப நீங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கணும் அவனுக்கு? அவங்களுடைய முழு பெயர் பாஸ்போர்ட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுக்க சொல்லு அப்படி சொல்லி இருக்கணுமா இல்லையா? அதெல்லாம் சொல்றது இல்லை. அப்ப அதெல்லாம் சரியில்லைன்னா கூட ஐரிஷ் இருக்குது, கண்ணு பாவைகள் எடுத்தா இல்லையா, அந்த ஐரிஷ் இருக்குது, அதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணணும்ல. அதுவுமா போய் சொல்லும், கன்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறான். யாரு? தேர்தல் ஆணையம். அப்ப இவன் எவ்வளவு பெரிய ஃபோர்ஜரின்றதை நீங்க பாருங்க மக்களே. இதே மாதிரி தமிழ்நாட்டிலே பல இடங்களை கொடுத்துருக்கிறான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சீர்காழியிலையும் நாமக்கல் மாவட்டத்திலையும் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய பிஎல்எஸ் போராடிட்டு இருக்கிறான் அவங்களெல்லாம் மறுபடியும் சேர்க்கறதுக்கு. எதையாவது காரணம் சொல்லிட்டு இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் அவன் வரட்டும். அதாவது நம்ப இவர் ஒன்றும் பிடுங்க மாட்டாரு. இந்திய தலைமை தேர்தல் ஆணையம், நான் ரேஷன் கார்டு வச்சிருக்கிறேன், நான் பாஸ்போர்ட் வச்சிருக்கிறேன், நான் வந்துட்டு இந்த அக்கௌண்ட் கார்டு வச்சிருக்கிறேன், இன்கம் டேக்ஸ் அக்கௌண்ட்ஸ் கார்டு வச்சிருக்கிறேன், எல்லா கார்டையும் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனா இவன் சொல்றான் இல்ல இல்ல பொருந்தல, அதுவும் இதுவும் பொருந்தல, இந்த 4 கார்டுக்கு நடுவுல வித்தியாசம் இருக்குது, எதை நான் எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ரிஜெக்ட் பண்றது. என்ன விதமான அநியாயத்தை பண்ணிட்டு இருக்கிறான் பாருங்க. இவ்வளத்தையும் வெறும் முஸ்லிம்கள் மட்டும் இல்ல, சாதாரண ஏழை எளிய மக்களையே அது மாதிரி தான் பண்றான். இதெல்லாம் எப்படி கரெக்ட் பண்றது? நீதிமன்றம் 14ஆம் தேதி வரைக்கும் அப்படின்னுச்சு. அப்புறம் அன்னைக்கு போயிட்டு சில குறைகளை சொன்னா மேலும் ஒரு வாரம் 21ஆம் தேதி வரைக்கும் அப்படின்னு வேண்டியது. இதெல்லாம் என்ன? அதெல்லாம் எப்படிப்பட்ட கேலி கூத்து நடக்கிறது என்று பாருங்கள். ஆனா இந்த தலைமை தேர்தல் அதிகாரி சொல்றாரு வாக்காளர் பட்டியல் தூய்மைப்படுத்தப்பட்டு விட்டது, வாஷிங் மிஷின். இப்படியெல்லாம் பேசக்கூடாது. புரிந்து கொள்ளுங்கள் மக்களே, இவங்க எந்த அளவிற்கு ஜனநாயக விரோதிகள் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் அப்படின்றதும். அதுல வேற ஒரு கோச்சிக்கிறாரு, யாரு? மோகன் பகவத். பிஜேபி சங் பரிவார் செய்யக்கூடிய குற்றங்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ் மேல போடுறாங்க அப்படின்ட்டு. அது எப்படி நீங்க வேற அவங்க வேற ஆவீங்க? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். பட்னா பிரமுக்ஸ் அப்படின்னு சொன்னாங்களே, அவங்களாம் வெறும் பிஜேபி காரங்க தானே, ஆர்எஸ்எஸ் காரங்க கிடையாதுங்களா? இப்ப ஆர்எஸ்எஸ் சொல்லாதையா வந்து விஸ்வ இந்து பரிஷத் செஞ்சுது, ஆர்எஸ்எஸ் சொல்லாதையா ஏபிவிபி செஞ்சுக்கிட்டு இருக்குது, ஆர்எஸ்எஸ் சொல்லாதையா பஜ்ரங் தள் செய்யுது, இல்ல இந்து ராஷ்டிரன்றது உங்க கொள்கை தானே, அதை தானே வந்துட்டு பிஜேபி காரன் பேசுறான். அப்ப ஏதோ நீங்க வேற அவங்க வேறன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில வேற இது ஒரு டிராமா போடுறாரு அவரு. ஆக மக்களே, இவர்களோடு சேர்ந்து தேர்தல் ஆணையமும் நாட்டு மக்களினுடைய உரிமை பறிப்பில் அப்பட்டமாக ஈடுபடுகிறது. இதற்கு எதிராக மிகப்பெரிய ஒரு மக்கள் எழுச்சி வரும். நம்ம இதை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம். மக்கள் மத்தியில் அது ஒரு நாள் அது பெரும் எதிர்ப்பலையாக உருவாகி வெடிக்கும். அன்றைக்கு எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கும். மீண்டும் சந்திப்பதோடு நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.